பார்சலோனா ஃபேன்ஸ் எல்லாருமே பார்க்கும்போது டேய் அவனுங்களை பாடுறா அத்தனை வாங்குறானுங்க எங்களுக்குலாம் ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி கொடுங்கடா அப்படின்ட்டு வேற பேசிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரைக்கர் கண்டிப்பா தேவைடா. அது வந்துட்டு அது நம்ம எவிடென்ட்டா தெரியும். ஏன்னா வெறும் ஒரு ஸ்ட்ரைக்கர் நம்பி போக முடியாது இந்த ஃபுல் சீசனுக்கு. ஏன்னா எவ்வளவு காம்படிஷன்ஸ் ஆட வேண்டியது இருக்கு. லீக் நீங்க பாத்துக்கங்க, சாம்பியன்ஸ் லீக் தான் நமக்கு தேவை. அடுத்த வருஷம் ஃபைனல்னு வந்துட்டா 12 வருஷம் ஆக போகுது. அதை நம்ம எப்படியாச்சும் இந்த வருஷம் அடிச்சே ஆகணும். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு a நியூ எபிசோட் ஆஃப் ஃபுட்பால் பேச்சு. உங்களோட நானும் சரி கௌதமும் சரி இந்த எபிசோட்ல ஜாயின் பண்ணி நிறையவே பேச போறோம். நீங்க வேற நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க எங்க நம்ம பார்சலோனா பத்தி பேசலையன்ட்டு. அதை பத்தி நாங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே கேட்டுட்டீங்க. கண்டிப்பா அதை பத்தி எப்படி பேசாம இருக்க முடியும். ஸோ அதனால இந்த எபிசோட்ல வந்து பார்சலோனாவோட ப்ரீவியஸ் இயரோட அக்காம்ப்ளிஷ்மெண்ட் பிளஸ் அடுத்த சீசன் வந்துட்டு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எபிசோட்ல பார்க்க போறோம். மறக்காம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லைக், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. குதூகலமா இந்த எபிசோட் ஆரம்பிப்போம். ஆமா, யூஷுவல் பார்சலோனா பேக் டு பேக் லாலிகா சாம்பியன்ஸ், பேக் டு பேக் சூப்பர் கப் சாம்பியன்ஸ் எல்லாமே வந்து நடந்துகிட்டே இருக்குது அவங்களோட இதுல. ஏன்னா போன வாரம் ரியல் மேட்ரிட் பத்தி பேசும்போது சொல்லியிருந்தோம், டே 2 வருஷமா ட்ரோஃபியே இல்லடா, இவங்க இந்த பக்கம் அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு இமேஜ் வந்து இப்போதைக்கு இருக்கு. ஏன்னா ரியல் மேட்ரிட் யோசிச்சு பார்த்தா என்ன பேக் டு பேக் அவங்க லாலிகாவும் அடிச்சிட்டாங்க, சூப்பர் கோப்பாவும் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். பட் போன வருஷம் வந்து கோப்பா டெல் ரேலையும் சரி அத்லெட்டிகோ மேட்ரிட் கூட தோத்தாங்க, இதுலயும் சரி சாம்பியன்ஸ் லீக்லயும் அத்லெட்டிகோ மேட்ரிட் கூட தான் தோத்தாங்க. அதான் வந்து போன வருஷத்தோடைய மொமெண்டா அடிச்சிருவாங்க. ஆனா அந்த அத்லெட்டிகோ மேட்ரிட் மட்டும் பார்த்தா கொஞ்சம் ஏதோ பிரச்சனை ஆயிடுது, என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அட போன சீசன் முன்னாடி வரைக்கும் தொடர்ந்து என்னமோ 10 வாட்டி என்னமோ ஜெயிச்சாங்கடா அத்லெட்டிகோ மேட்ரிட் கூட. போன வாட்டி தான் என்னமோ இப்படி ஒன்று ஆகி போச்சு, ஏன்னே தெரியல. அந்த கோப்பா டெல் ரே ஃபர்ஸ்ட் லெக்ல 4 கோல்ஸ் போட்டாங்க அத்லெட்டிகோ. அதே வந்து ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் 3 செகண்ட் லெக்ல கம்பேக் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் அப்போ முடியல. இட் வாசன்ட் இனஃப். ஆமா, அதனால வந்து பார்சலோனா எப்படி பாக்குறேன், நம்ம ரியல் மேட்ரிட் பத்தி பேசணும், புது சைனிங்ஸ் எக்கச்சக்கமா வாங்கியிருக்காங்க. ஆனா பார்சலோனா ஃபேன்ஸ் எல்லாருமே பார்க்கும்போது டேய் அவனுங்களை பாடுறா அத்தனை வாங்குறானுங்க எங்களுக்குலாம் ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி கொடுங்கடா அப்படின்ட்டு வேற பேசிட்டு இருக்காங்க. ஏன் உனக்கும் இதே மாதிரி ஓட்டணும்ல? முக்கியமா லெவன்டோஸ்கி கிளம்பியாச்சு, அது ஒரு பெரிய ஒரு விஷயம். சோ அதை எப்படி பாக்குறேன் இந்த வருஷம்? ஆமாடா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் சீசன் சம்மரைஸ் பண்ணனும். ஆஃப் கோர்ஸ் வெரி குட் சக்சஸ்ஃபுல் சீசன் தான். நம்ம முன்னாடியே ஒரு எபிசோட்லயே சொல்லியிருந்தோம். இது வின் பண்ணியாச்சு, லாலிகா வின் பண்ணியாச்சு, பேக் டு பேக் வேற. ஸோ அதுவே வந்து ஒரு ரொம்ப நல்ல ஃபினான்ஷியல் பூஸ்ட், எஸ்பெஷலி பார்சலோனாக்கு தேவையான ஒரு ஃபினான்ஷியல் பூஸ்ட் அது. பிளஸ் ஒரு பிராகிங் ரைட்ஸ் வேற, 2 பேக் டு பேக் ஜெயிச்சதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அண்டர் ஹான்சி ஃபிளிக். ஸோ எஸ், இப்போ நீ கேட்ட கேள்வி வந்துட்டு பிகெஸ்ட் அவங்களோட நியூஸ் ஃபார் இந்த புது சீசன் போறப்ப பார்த்தோம்னா லெவாண்டோவ்ஸ்கி அவங்களோட கீ டாலிஸ்மேன் கோல் ஸ்கோரர் வந்து கிளம்பிட்டாரு. ஸோ அதனால வந்துட்டு ஒரு விதத்துல நல்லது இருக்குது, ஒரு விதத்துல நல்லது இல்லை. ஏன்னா வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ரூவன் கோல் ஸ்கோரர் இன் யூரோப். லாஸ்ட் சீசன் வரைக்குமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்தாரு. ஸோ அதுல குறைச்சலே கிடையாது. அவருமே வந்துட்டு வேற யூரோப்பியன் கிளப் இனிமே ஆட மாட்டேன், ஐ ஹேவ் டூ மச் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் பார்சலோனா சொல்லிட்டு தான் அவரு MLS கிளம்பிட்டாரு சிகாகோ சைடுக்கு. பட் இங்க வந்து என்னன்னா இப்ப அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பர் டார்கெட் மேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக்கர் வந்து இனிமே பார்சலோனா ஸ்குவாட்ல கிடையாது. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி எங்க டீமையும் மாத்தணும். ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ளூயிடிக்கா இப்ப ஃபெரான் டாரஸ் அங்க வச்சுட்டு வந்துட்டு நல்லா இன்னும் நல்லா ஃப்ளூயிடிக்கா ஆடுறது அந்த மாதிரி இருக்கணும் மோஸ்டா. ஏன்னா அந்த டார்கெட் மேன்ன்ற கான்செப்ட் இனிமே இருக்காதாங்க. பட் அதுக்கு அவங்க ப்ரிப்பேர்டா தான் இருப்பாங்கன்றது என்னோட நம்பிக்கை. அண்ட் தேவ் ஆல்ரெடி பிளேட் லைக் தட். மோஸ்ட் ஆஃப் லாஸ்ட் சீசன் லெவன்டோவ்ஸ்கி இல்லாம ஆடினாங்க, அப்பயுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆப்வியஸ்லி. ஸோ அது ஆனா ஒரு டவுன் சைடா இருந்தாலும் பாசிட்டிவ் சைடு என்னன்னு பார்த்தோம்னா அவரோட வேஜஸ், ஒரு பெரிய வேஜ் பில் வந்துட்டு கிளியர் அப் ஆயிருக்குது. ஸோ அதை வந்துட்டு அவங்க மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவே ஒரு நல்ல ஒரு ஃப்ரீ அப் ஆன ஸ்பேஸ் தான். பட் ஆஃப்டர் தட் இப்போ வந்து நம்மளோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸை பார்த்துலாம். ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெவாண்டோவ்ஸ்கி கிளம்பியாச்சு. அப்புறம் நம்மளோட ராஷ்வர்ட் டீல வந்துட்டு அவ்வளவுதான் பாவம், அவரும் ஆசையா இருந்தாரு, பார்சலோனா ஃபேன்ஸும் ஆசையா இருந்தாரு. ஓகே ஃபர்ஸ்ட் கார்டன் வாங்கிட்டாங்க, சரி அதுக்கப்புறமா நம்ம தளபதிக்கும் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா விட்டாச்சு, அவ்வளவுதான். ரிட்டர்ன் டு யுனைடெட் அங்க ட்ரைனிங்கும் ஆரம்பிச்சாரு போல இருக்கு. ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்கல. ஸோ இவங்க 2 பேர் கிளம்பிட்டு ஆந்தனி கார்டன் ஒரு பெரிய சைனிங் அரௌண்ட் 70 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு ரைட் சைடு விங்கருக்கு வந்துட்டு அடேமியும் வாங்கியிருக்காங்க. ஸோ 2 ஹை பேஸ் ஹை ஒர்க் ரேட் இருக்கக்கூடிய விங்கர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே ஆல்சோ இன்டர்சேஞ்ச் அண்ட் பிளே டவுன் த மிடில் வேற. ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷனு. ஸோ வாங்கியிருக்க 2 பேருமே நல்ல ஆப்ஷன்ஸ் தான்டா. பட் இந்த
லிவாண்டோஸ்கி ரோல ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? அதுதான் என்னோட மெயின் கேள்வி. பட் அது தேவை இல்லையா? அது நீ என்ன சொல்ற? அதான் நீ ஃபர்ஸ்ட் சொன்னது அந்த லெவன்டோஸ்கி போனதுக்கு அப்புறம் வந்து இந்த 2 விங்கர்ஸுமே கார்டன் ஓகே. பட் ஆனா வந்து அடியமி வந்து செம்ம சீப் டீல் இது. வெறும் 25 மில்லியன் யூரோஸ்க்கோ ஆமா. என்னமோ தான் வாங்குனாங்க டாட்மண்ட்ல இருந்து. ஐ தாட் என்னடா அது இவ்ளோ சீப் டீலா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அடியமி வாங்கும்போது. அண்ட் லெட்ஸ் see என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த சம்மர்ல வந்து அன்சு ஃபாட்டின்னு ஒரு பிளேயர் இருந்தான். நிறைய பேத்துக்கு இப்ப அவனை மறந்தே போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட லோன் டீல் எல்லாம் போய் பாவம் இன்ஜுரி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த லோன் டீஸ் எல்லாம் போய் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாம இந்த வருஷம் வந்து அவனை அனுப்பிச்சிட்டாங்க. அப்பா நீ இதுக்கு மேல என்னால வந்து வச்சிருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸ்க்கு வந்து எங்கேயோ போயிருக்கான். எங்க போயிருக்கான்னு எனக்கு அது கூட சரியா ஞாபகம் அவரு இல்ல. பர்மனன்ட் மூவ் டு மோனாக்கோ. அப்புறமா இனாக்கி பென்யா வேற வித்துட்டாங்க. பனாத்தினாய்கோஸ். கரெக்ட். அவங்க 2 பேரையுமே வந்து இந்த சீசன்ல இருந்து கிளம்பிட்டாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பயங்கரமான ப்ராஸ்பெக்ட்னு பேசிட்டு இருந்தோம். அன்சு ஃபாட்டிய பாவம் அந்த பெரிய இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாம 2 போயிடுச்சு. சீசன் மட்டும் தான் அப்படி இருந்துச்சு. அதுக்கு அப்புறமே அந்த இன்ஜுரிக்கு அப்புறமா ஒண்ணும் கிடையாது. அப்புறம் இந்த சென்டர் ஃபார்வர்ட் பிரச்சனை அதான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ எடுத்து பார்த்தா பார்சலோனால வந்து என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹூலியன் ஆல்வரஸுக்கு போனாங்க, ஒரு பிட்ட வந்து போட்டாங்க. இல்ல பிட்ட பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்களா என்னமோ ஒண்ணு நடந்துச்சு. அதுக்கு வந்து அத்லெட்டிகோ மெட்ரிடோடைய அதான் அதுக்குள்ள ரியல் மெட்ரிட் உள்ள வந்து அவனுங்க ஏதோ ஒரு பிட்ட போறான்னு அவனுங்க ஒரு கூத்த பண்ணி அங்க ஒரு ரிஜெக்ஷன் அவனுங்க வந்து வாங்கி அப்புறம் வந்து அவனுங்க என்னமோ வேணும்ட்டே பிரைஸை ஏத்தி விட்டு போயிட்டானுங்க அப்படின்னு பல பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க. நான் எங்களுக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல, கடுப்பாயிட்டு நான் விற்கவே மாட்டேன்டான்ட்டு வந்து நின்றுட்டானுங்க. அதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே விட்டானுங்க. ஃபெப்ரிசியோ கூவிட்டே தான் இருக்கான். ரியல் இவன் வந்து சாரி ஆல்வரஸ் வந்து பார்சலோனாக்கு தான் போகணும்னு ஆசைப்படுறான்ட்டு. ஆனா அத்லெட்டிகோவுடைய சிஇஓவே வெளியே வந்து இது ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாப்ல. நாங்க வந்து அவனை செல் பண்ண போறது இல்ல, அவனுக்கு கான்ட்ராக்ட் இருக்கு, அவன் என்ன பண்ணணும்னு பாத்துக்கலாம், பட் நாங்க வந்து ஆல்வரஸை வச்சுதான் வந்து ஆட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே விட்டானுங்க. ஆனா லப்போர்ட்டா அதுக்கப்புறம் வந்து இல்ல எங்களுக்கும் அத்லெட்டிகோ மெட்ரிடுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது, அதைய பிரேக் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது, அவங்க விற்கிறன்னு வந்தாங்கன்னா நாங்க போய் அப்ரோச் பண்ணுவோம் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து சொன்னாரு. இதெல்லாம் ஓகே. இந்த மாதிரி கூத்தெல்லாம் பண்ணீங்க, சோசியல் மீடியா அவனுங்க வந்து ஜோக் எல்லாம் பண்ணானுங்க, மீம்ஸ் எல்லாம் பண்ணானுங்க, எல்லாமே ஓகே. ஆனா இப்ப யாரு வாங்க போறீங்க? இப்ப அதுதானே வந்து கேள்வி வந்து நிக்குது. இதெல்லாம் ட்ரை பண்ணீங்க ஓகே, இப்ப கிடைக்கல, சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு 2 வாரம் தான் இருக்கு. சரி இப்ப யாராச்சும் வாங்கணும்ல அப்படின்னு பார்த்தா இப்போ ஒன்லி ரெகக்னைஸ்ட் சென்டர் ஃபார்வர்டு மாதிரி அப்படின்னு சொன்னோம்னு பார்த்தா நீ சொன்ன மாதிரி ஃபெரன் டாரஸ் மட்டும்தான். ஓகேவா? இப்ப ஃபெரன் டாரஸே வந்து பிஎஸ்ஜி வாங்கலாம்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து நின்றுருக்கானுங்க ஃபெரன் டாரஸுக்கு. அவனுங்க திருந்தவே மாட்டானுங்கடா. எத்தனை பிளேயர் தான் அவனுக்கு வேணும்னு தெரியல. அவனுங்க ஃபெரன் டாரஸ்க்கு வந்து சோ பார்சலோனா வந்து ஃபெப்ரிசியோ போட்டது என்னன்னா, பார்சலோனா வந்து விக்கிற ஐடியாவே கிடையாது. அன்லெஸ் ஃபெரன் டாரஸே வந்து கேட்டானா அப்புறம் நாங்க வந்து கன்சிடர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்சலோனா ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறதாக ஃபெப்ரிசியோ வந்து சொல்லியிருக்கான். ஏற்கனவே ஸ்ட்ரைக்கர் இல்ல, ஃபெரன் டாரஸ் வந்து கேட்டா கூட எப்படி நீ வந்து கொடுக்க முடியும்னு எனக்கு வந்து அதுவே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து புரியல. ஏன்னா வேற யாரு வந்து டேனி ஆல்மோவ இல்ல பர்மின் லோபஸ தான் நீ ஸ்ட்ரைக்கரா போடணும். அந்த மாதிரி இல்ல நீ ஆஸ் யூசுவல் எங்க திரும்பி பார்த்தா லாமாசியா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கூட்டிட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இருக்கு. சோ மிகப்பெரிய பிரச்சனைன்னு பார்த்தா அந்த ஒரு ஸ்ட்ரைக்கர் பிரச்சனை. அது வந்து டார்கெட் மேனா போவாங்களா இல்ல நீ சொல்ற மாதிரி ஒரு ஃபால்ஸ் நைனா போய் அந்த மாதிரி ஃப்ளூயிடிட்டி பேஸ் பண்ணி விளையாடுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே எனக்கு டவுட்டா தான் இருக்குது. பட் நீ கேட்ட கேள்வி டார்கெட் மேனா போனாங்கன்னா ஓகேவா, இதை நான் போன வருஷமே சொல்லியிருந்தேன். இந்த லெவன்டோஸ்கி கிளம்பும் போது இந்த வேர்ல்ட் கப்ல ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன். ஒரு வெரி வெரி ஆப்வியஸ் ஆப்ஷன் இருக்கு. ஆசிமன் ஆப்வியஸா பார்சலோனாக்கு சூட் ஆகும். ஒன்னு டார்கெட் மேனாவும் இருப்பான், ரெண்டாவது ஒர்க் ரேட்டும் அவன்கிட்ட பயங்கரமா இருக்குது, ஆப்பனண்ட்ட புலி பண்ணி இருக்குது. அது ஏத்த மாதிரி அதிகமான வேஜ் பில்லும் இருக்குது. அதுதான் உங்களுக்கு செட் ஆகாது. எப்பா உனக்கு நல்ல பிளேயர் வேணும், ஆனா ரொம்ப ரொம்ப சீப்பா வேணும் அப்படின்னா என்ன நடக்க முடியும்? எனக்கு 24 மணி நேரமும் பேசணும், ஒரு நாள் விடாம வருஷம் பூரா பேசணும், ஆனா ஃப்ரீயா பேசணும். 400K கிட்ட கேக்குறான்டா ஒரு வாரத்துக்கு. அதைத்தான் நான் சொல்றேன். உனக்கு நல்ல பிளேயரும் வேணும், சீப்பா தான் வேணும் அப்படின்னு எப்படி கிடைக்கும்? நல்ல பிளேயர் வேணும்ட்டா உனக்கு வேஜஸ் அவன் கேட்கத்தான் செய்வான். அப்ப நீ பே பண்ணி தான் ஆகணும். ஒரு ஆப்ஷன் வந்து ஆசிமன். அவன் வந்து நம்ம சாம்பியன்ஸ் லீக்லயும் பார்த்தோம், பயங்கரமா வந்து விளையாண்டா. போன சீசன் மொத்தமா வந்துட்டு 22 கோல்ஸ் அண்ட் 8 அசிஸ்ட் அடிச்சிருக்கான் எல்லா காம்படிஷன்ஸ்லயும் ஆசிமன். ஓகேவா? அதே 27 இயர்ஸ் பிரைம் ஏஜ். எனக்கு தெரிஞ்சு பார்சலோனாலாம் கூப்பிட்டா கண்டிப்பா வந்துருவான்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த டவுட் எல்லாம் வந்து அவன்ட்டு இல்ல. இன்னொன்னு வந்து பென்ஃபிகா ஸ்ட்ரைக்கர் பாவ்லிடிஸ், அவனும் வந்து அதே ஏஜ்,
அவன் 26 கோல்ஸ் அண்ட் 6 அசிஸ்ட் வச்சிருக்கான் போன சீசன். அவனுக்கும் நல்ல சீசனு, அதே டார்கெட் ஸ்ட்ரைக்கரு. ஸோ அவனையும் வந்து பார்க்கலாம். ஆனா எனக்கு என்ன சர்ப்ரைசிங்கா இருக்குன்னா, ஒரு ரூமர் கூட வரல. இப்ப ஏதோ பார்சலோனாலாம் டார்கெட் பண்ணா ஏதோ ரூமராச்சு வரும், இவனை பாக்குறாங்க அவனை பாக்குறாங்க அப்படின்னு. ஆனா எந்தவித ரூமருமே வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஹவ் டு யூ சீ இட்? ஆக்சுவலா வந்து பார்சலோனா கரெக்ட் தான். பார்சலோனா மட்டும் இல்ல, ஆனா ஜென்ரலாவே இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோல வந்து பெருசா இந்த ஹை ப்ரொஃபைல் மூவ்மெண்ட் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. ஆர் மேபி என்னன்னா இதெல்லாம் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ்ல வந்து இப்ப ரொம்ப நாசுக்கா முடிச்சுக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஃபெப்ரிசியோக்கே நியூஸ் போக மாட்டேங்குது, எல்லாம் லாஸ்ட் மினிட்ல வருது, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஒருவேளை உண்மையிலேயே அவங்க பிஹைண்ட் த சீன்ஸ்ல தான் ஒர்க் பண்றாங்களா என்னன்றது தெரியல. பட் யா, நம்ம சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரைக்கர் கண்டிப்பா தேவைடா. அது வந்துட்டு அது நம்ம எவிடென்ட்டா தெரியும். ஏன்னா வெறும் ஒரு ஸ்ட்ரைக்கரை நம்பி போக முடியாது இந்த ஃபுல் சீசனுக்கு. ஏன்னா எவ்வளவு காம்படிஷன்ஸ் ஆட வேண்டியது இருக்குது. ஸோ ஐ ஹோப் அதை ஃபிகர் அவுட் பண்ணி ஏதாச்சும் ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர் வாங்குவாங்கன்ட்டு. அதை தவிர்த்து மிட்ஃபீல்ட் அண்ட் டிஃபென்ஸ் பார்த்துருவோம். மிட்ஃபீல்ட் வந்து ஐ திங்க் ஃபுல்லி சார்டட் இந்த சீசனுக்கு. ஏன்னா இப்போ நான் வந்து பெட்ரி, ஃப்ரெங்கி டியாங், ஃபெர்மின் லோபெஸ், டானி ஆல்மோ, மார்க் கசாடோ, மார்க் பெர்னால், இதுல வந்து பாதி பேர் வந்துட்டு நான் சொன்னதுல வந்துட்டு மோர் தென் ஆஃப் வந்துட்டு லாமாசியா ப்ராடக்ட். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு மிட்ஃபீல்ட்ல வந்துட்டு அவங்களே வந்து ஒரு சூப்பர் வேர்ல்ட் கிளாஸ் டேலண்ட்ஸ் கிரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுல பிரச்சனையே கிடையாது. மிட்ஃபீல்ட் இஸ் ஃபுல்லி சார்டட் எனக்கு கேட்டா. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மிட்ஃபீல்டு. டிஃபென்ஸ்லயே ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்குது தான். அங்கேயே வந்துட்டு உனக்கு ஆப்வியஸ்லி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஃபெண்டர்ஸ், யங் டிஃபெண்டர்ஸ் இந்த வேர்ல்ட் குபார்சி இருக்கிறாரு. அப்புறமா இப்ப கூண்டே அண்ட் லெஃப்ட் பேக்ஸ் சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஜாவோ கேன்சலோ மட்டும் தான் இப்ப வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியல இந்த பெர்மனன்ட் மூவ். பட் அபார்ட் ஃப்ரம் தட் டிஃபென்ஸும் ஓரளவுக்கு சாலிடு. கோல் கீப்பர் வந்து டெர் ஸ்டெகன் லோன்ல அமிச்சிட்டாங்க. ஸோ அந்த வேஜ் அவங்களுக்கு கொஞ்சம் தள்ளுபடி ஆகும். யோவான் கார்சியா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் போட்டுருக்காரு, அவர் மேல பிரச்சனையே கிடையாது. ஸோ ஐ ஃபீல் டீம் ஓவரால் மற்றபடி செட் ஆயிடுச்சா, வெறும் அந்த அட்டாக்கிங் மட்டும் தான் அவங்க சார்ட் அவுட் பண்ணணும். அண்ட் ஸோ டீம் ஸ்குவாட் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா வேற என்ன மேஜரான இம்பாக்ட் இந்த சீசன் இருக்கும்னு பார்த்தோன்னா, லாஸ்ட் சீசன் பாதி வரைக்குமே வந்துட்டு அவங்களோட செகண்டரி ஸ்டேடியம்ல தான் ஆடிட்டு இருந்தாங்க. அதாவது பாதி தான் வந்துட்டு அந்த ஒலிம்பிக் ஸ்டேடியம், எஸ்டாடியோ ஒலிம்பிக் ஸ்டேடியம்ல தான் ஆடிட்டு இருந்தாங்க. அண்ட் புது ஸ்டேடியம் ஹாஃப்ல மூவ் ஆன அப்புறமே ஃபுல் கெப்பாசிட்டிக்கு வந்து பர்மிஷன் கிடைக்கல. ஸோ ஒன்லி 45 to 60K சீட்ஸை மட்டும் தான் அலோகேட் பண்ண முடிஞ்சது ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரூல்ஸ்னால. பட் இந்த சீசன் வந்து ஸ்லோவா வந்துட்டு கிராஜுவலி உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்கேல்ல அலவன்ஸ் வரும். பிளஸ் வந்துட்டு இவங்களோட பிளான்ஸ் படி இன்னும் இந்த விஐபி ஹாஸ்பிட்டாலிட்டி பாக்ஸ் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய டெவலப் பண்ணி இன்னும் நிறையவே சேல்ஸ் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ இதனால அவங்க ரெவென்யூ பூஸ்ட் வந்துட்டு ஸ்கை ஹைல இருக்கும் போது ரொம்ப அதிகமான ரெவென்யூ, ப்ராப்பர் ரெவென்யூ வந்துட்டு பேக் இன்டு பார்சலோனா ஃபைனான்சியல் புக்ஸ்ல வரப்போகுது. ஸோ அதனால இது வந்து நிறைய இம்பாக்ட் டுவர்ட்ஸ் தேர் டிரான்ஸ்ஃபர் விண்டோவே இருக்கும் ஸ்ட்ரெயிட்டா. ஸோ இது வந்து ஒரு மேஜர் ஃபைனான்சியல் பூஸ்ட் ஃபார் பார்சலோனா இப்போ இந்த பேக் எண்ட்ல நடக்கிறதுல. ஸோ இதே வந்து முதல்ல ஃபேன்ஸ் ஹாப்பியா இருக்கலாம், அவர் ரொம்ப நாளா நமக்கு ஃபைனான்சியலா அடி வாங்கிட்டு இருந்தோம், பட் இப்போதுல இருந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கலான்றதுக்கு. பட் டீம் வைஸும் இதுதான், டீம் வைஸும் ஓரளவுக்கு செட்டு, ஃபினான்ஷியலி இந்த பேக்கிங் இருக்குது இனிமே. அண்ட் இன்னும் நம்ம ரூமர்ஸ் படி பார்த்தோம்னா இந்த குரூப்பி நம்மளோட ஜூனியர் குரூப்பிக்கு ட்ரை பண்ணாங்க, பட் அதுக்கப்புறமா அது என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்புறம் கூட்டி ரொமேரோ அவருக்கும் வந்துட்டு ட்ரை பண்ணாங்க, அதுவும் அப்படி டைடவுன் ஆயிடுச்சு. மற்றபடி நீ வேற ஏதாச்சும் கேள்விப்பட்டியா நடக்கும்? இல்ல, நீ சொன்ன மாதிரி சென்டர் பேக்ஸுக்கு 5 பேர் இருக்காங்க இப்போ. நீ வந்து இன்னும் அராஹோ வேற இருக்கான். என்னதான் நீ இது வந்து திட்டினாலும் சில பார்சலோனா ஃபேன்ஸ் சொல்றாங்க பாருங்க, அதான் கேப்டன் வேற இன்னும் ட்ரைனிங்ல எவ்வளவு பண்றான் பாருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ குபார்சி, எரிக் கார்சியா, ஜெராட் மார்டின், அராஹோ, கிறிஸ்டன்சன் இவங்க 5 பேருமே வந்து சென்டர் பேக்ஸுக்கு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பிரச்சனை வந்து லெஃப்ட் பேக். பால்டேவை தவிர ஒரு ரெக்கக்னைஸ்டு லெஃப்ட் பேக் இல்ல. அதுதான் வந்து இன்னொரு பெரிய விஷயமா இருக்கு. அதை விட்டா வழக்கம் போல லாமாசியால இருந்தா வந்து கூட்டிட்டு வரணும். ஏன்னா ரைட் பேக் பாத்தீங்கன்னா வந்து நீ கேன்சலோ போய் கூட்டிட்டு வந்தா ஓகே, அப்படி இல்லைன்னா வந்து கூண்டே ரைட் பேக் இல்லைன்னா ஹெக்டர் ஃபோர்ட் தான் ஆடணும். ஸோ அவங்களுக்கு ரைட் பேக் எனக்கு என்னமோ இந்த லெஃப்ட் பேக் அண்ட் ரைட் பேக் வந்து இன்னும் ஏதாச்சும் வந்து கூட்டிட்டு வந்தாங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் பார்சலோனா ஃபேன்ஸுமே வந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றது, நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்குடா இந்த சீசனுக்குள்ள போகும்போது. வந்து ஒரு கம்ப்ளீட்னஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து பார்சலோனா ஃபேன்ஸுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு பூஸ்ட் ஒன்று சொல்லி விடட்டுமா? நவ் இந்த பார்சலோனா டீமுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இந்த சீசன் ஆட போறது எல்லாமே வேர்ல்டு கப் வின்னர்ஸ். ஆஃப் த டீம் குபார்சி, டானி ஆல்மோ, ஃபெர்ரான் டாரஸ் வேர்ல்ட் கப் கோல் ஸ்கோரர் அவர்தான். அப்புறம் லமீன் யமால், உனக்கு வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த ஸ்குவாட்ல வந்துட்டு. நான் சொல்றது இவ்வளவுதான். இதுல வேற ஃபெர்மின் லோபஸ் மிஸ் அவுட் ஆனான்றது அவருக்கு எவ்வளவு பெரிய வருத்தம். எல்லாருமே வந்து வேர்ல்ட் கப் வின்னர்ஸா ரிட்டர்ன் ஆறாங்க இந்த ஸ்குவாட்ல. அது எவ்வளவு பெரிய பூஸ்டா இருக்கும், அதுவே யோசிச்சு பார்க்கணும் நம்ம. சீரியஸ்லி அதேங்க. அதான்
தே வில் ரைட் ஆன் தட்னு எனக்கு தோணுது. ஆனா அட் அ பாயிண்ட் வந்து அவங்க பிஎஸ்ஜியோட ரூட் எடுக்கணும்னு எனக்கு தோணுது. பிஎஸ்ஜி வழக்கமா என்ன பண்ணுவானுங்க, லீக்ல வந்து எல்லாத்தையும் ரெஸ்ட் பண்ணிடுவானுங்க, சாம்பியன்ஸ் லீக்ல மட்டும் ஆட வைப்பானுங்களா. அது மாதிரி லாமாசியால இருந்து கூட்டிட்டு வந்துட்டு, டே தம்பிங்களா லீக் நீங்க பாத்துக்குங்க, சாம்பியன்ஸ் லீக் தான் நமக்கு தேவை. அடுத்த வருஷம் ஃபைனல்னு வந்துட்டா 12 வருஷம் ஆக போகுது. அதை நம்ம எப்படியாச்சும் இந்த வருஷம் அடிச்சே ஆகணும். ஏன்னா நம்மள்ட்ட 5 இருக்குது, அவனுங்கள்ட்ட 15 இருக்குது. நம்ம எப்படியாச்சும் அடிச்சாகணும். இத்தனை வருஷம் நம்ம போகவே கூடாது சாம்பியன்ஸ் லீக்ல இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்டை எடுத்தாங்கன்னா எனக்கு பரவாயில்லையா இருக்குமோன்னு தோணுது. அது எந்த அளவுக்கு ஃபீஸபிளா இருக்கும் லாலிகாலையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நீ லீக் ஒன்னு லாலிகாவின்லாம் கம்பேர் பண்ண முடியாது. அங்க வந்து 19 டீம் 18 டீம் டப்பா டீம் தான், அது நம்மளுக்கு சொல்ல கண்டிப்பா தெரியும். ஆனா லாலிகால அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் யாராச்சும் ஒரு ஏதாவது கூத்து பண்ணி விட்டுருவாங்க. அதனால வந்து எந்த அளவுக்கு ரெஸ்ட் பண்ண முடியும், எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா சாம்பியன்ஸ் லீக்கு வச்சுக்க முடியும் அப்படிங்கறதா இருக்கு. எனக்கு என்னமோ நம்ம ரியல் மேட்ரிடுக்கு சொன்னோம் அவங்க டார்கெட் சாம்பியன்ஸ் லீக்ல, எனக்கு என்னமோ பார்சலோனாக்கும் அவங்க டார்கெட் சாம்பியன்ஸ் லீகா தான் இருக்குமோன்னு தோணுது. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை, ஆசைன்னா பெரிய ஆசை. கண்டிப்பா நானும் அதை வந்துட்டு கேட்கலான் இருக்கேன். இந்த வருஷம் என்ன ரியலிஸ்டிக்லி அவங்க எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்கலான்ட்டு. லாலிகா ஆஃப்கோர்ஸ் அதுல எம்பசிஸ் இருக்கும். பட் சாம்பியன்ஸ் லீக் தான் வந்து அவங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரோஃபி ஃபார் லாங் டைம். 2015ல சொன்னாங்க, அதுக்கப்புறத்துல இருந்து இன்னும் வரல. ஸோ கண்டிப்பா அது ஒரு நிறைய பேர் வந்துட்டு ஏன் இல்லைன்றது ஒரு கேள்விக்குறி கண்டிப்பா இருக்கதான் செய்யும் இந்த பார்சலோனா ஸ்குவாடுக்கு. ஸோ அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றாங்க அந்த மாதிரி. போன வாட்டி நம்ம பேசும்போதே சொன்னோம் என்ன அந்த டீம் குறைச்சல்னு பார்த்தோம்னா, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபோர் சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சென்டர் ஆசன் டீமை லீட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள்னு ஒருத்தர் இந்த ஸ்குவாட்ல இல்ல. ஆர் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்ற ஒருத்தர் இந்த ஸ்குவாட்ல இன்னும் இல்ல. லெவாண்டோஸ்கி தான் க்ளோசஸ்ட் டு தட் இருந்து இந்த ஸ்குவாட்ல. இப்ப அவரும் கிடையாது. ஸோ அதை வந்து யார் இப்ப ரீப்ளேஸ் பண்ணுவா, அந்த ரோலை யார் எடுத்து ஆடுவா, அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ ஃபீல் சேம். அவன் மறுபடியும் வந்து லாலிகாவுக்கு வந்து 100% அவங்க ரைடில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அண்ட் வந்து எவ்வளவு டீப்பரா வந்துட்டு சாம்பியன்ஸ் லீக் ரன் போவாங்கன்றது ஒரு முக்கியமான, ஹோப்ஃபுல்லி ஃபைனல்ஸ் வரைக்கும் அட்லீஸ்ட் போனோம் இந்த சீசன். அதுதான் அவங்களோட மினிமம் வேர் மினிமமா இருக்கும்.